உலகத்துல மீன்களை படைக்கும் பொழுது தண்ணீரோடு கூட ஆண்டவர் பேசுகின்றார். மரங்களை படைக்கும் பொழுது பூமியோடு கூட கர்த்தர் பேசுகின்றார். ஆனால் மனிதர்களை படைக்கும் பொழுது வாருங்கள் நம்முடைய ரூபத்துல மனிதர்களை படைப்போம் என்று சொல்லி கடவுள் தன்னுடைய ரூபத்துல நம்மை படைத்திருக்கின்றார். ஒருவேளை மீன்களை தண்ணீர்லிருந்து எடுத்தால் அவைகள் உயிர் வாழ்வதில்லை. அதே போல ஒரு மரத்தை பூமியிலிருந்து எடுத்தா அவைகள் உயிர் வாழ்வதில்லை. அதே மாதிரி தான் ஒரு மனிதன் கடவுளிலிருந்து தூரமாய் வந்துட்டான்னு சொன்னா அந்த மனிதன் முதலாவது ஆவிக்குரிய மரணம், அதற்கு பின்பு ஒரு உலகபூர்வமான அவமானங்களையும் பின்பு மரணத்துக்குள்ளாய் போவதை நம்ம பார்க்கின்றோம். இன்றைக்கு ஒரு காரியத்தை நம்ம செய்வோம். ஆண்டவருடைய வசனம் சொல்லுது, என்னை இன்றி உன்னால் ஒன்றும் செய்ய முடியாது என்று ஆண்டவர் இந்த உலகத்தில் வாழும் பொழுது சொல்லியிருக்கின்றார். நான் திராட்சை செடி, நீ என்னுடைய கொடிகள், எனக்குள்ளாய் நீ இருக்கும் பொழுது மிகுந்த கனி கொடுப்பா என்று சொல்லி இன்றைக்கு அந்த கனி கொடுக்காத வாழ்க்கை நமக்குள்ளாய் காணப்படும் என்று சொன்னால் எங்கேயோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு உறவு துண்டிக்கப்பட்டிருக்குது. ஒரு வயர் கட் ஆயிடுச்சுன்னா ஈஸியா கண்டுபிடிச்சிடும். காரணம், நம்முடைய வேலை தடைபடுகின்றது. ஒரு சிக்னல் கிடைக்கலன்னு சொன்னா நம்ம அந்த சிக்னலை தேடி போய் ஏதோ ஒரு மூலையில நிற்கிறோம். அதே போல இன்றைக்கு ஆண்டவர் நம்மோடு கூட இருப்பதற்கு ஏதோ ஒரு விதத்துல குறையோடு கூட அடையாளம் இல்லாதபடி இருக்கும்னு சொன்னா இன்றைக்கு ஆண்டவரை தேடுவோம். இந்த ஆண்டவருடைய வார்த்தை நம்மை வாழ வைக்கும். அவருடைய சாயல் நம்மை படைத்த தெய்வம் நம்ம இன்னும் அநேக கனி கொடுக்கும்படி நம்மை ஆயத்தப்படுத்தி ஆசீர்வதித்து இந்த உலகத்துக்குள்ளாய் ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கை வாழும்படி கர்த்தர் ஆயத்தமா இருக்கின்றார். கர்த்தருடைய கைகளுக்குள்ள அப்பு கொடுப்போம். நம்மை ஆண்டவர் பயன்படுத்துவதை பார்க்க போகின்றோம். ஒரு நிமிடம் முடிந்தது. நாளை சந்திப்போம்.